ஜானகி சந்தியா இல்ல நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரசிச்சாரம். அப்போன்னு பார்த்து ஊறுகாவை தொடுத்து சாப்பிடும்போது ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டு மாப்பிள்ளை வந்து கேட்குறாங்க சீனுவோட அப்பா, என்ன நீங்கள் அழுவுறீங்க போல இருக்கு மச்சான். ஆமாங்க, ரொம்ப அழுவுறேன். எனக்கு இருக்கிற வசதிக்கு வந்து நான் ஏகப்பட்ட காசுலாம் சேமித்து வச்சுருக்கேன். 10 தலைமுறைக்கு கூட என்கிட்ட காசுலாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்தால் இது மாதிரி ரசம் சாதம் வச்சு கொடுக்க மனைவி இல்லாமல் போயிட்டாலே. ஒருத்தன் அனேதே ஆக மாட்டான் அம்மா போனதுக்கப்புறம். ஆனால் மனைவி போயிட்டானா அதோட நரக வாழ்க்கையை யாராலையும் சொல்ல புரிய வைக்க முடியாது. வீடு பார்த்தா புதுசாக இருக்குது. எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு பங்களா இருக்குது, அமெரிக்காவில் ஒரு பங்களா இருக்குது. இருப்பினும் அந்த 2 வீட்லேயும் வந்து என் மனைவி இல்லாமல் போயிட்டாலே. இதை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். என்னோட காசு பணத்துக்கெல்லாம் சந்தியா வந்து சூப்பராக வந்து வாழ்வா அப்படின்னு நினச்சி நான் கோடிக்கணக்கையாக வந்து பணத்தை சம்பாரித்து கொட்டினேன். ஆனால் அதிலெல்லாம் அவளுக்கு சந்தோஷம் இல்லை. நான் கூட இருக்கல தான் சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. எனக்கு கிடைச்ச தேவதை தான் சந்தியா. ஆனால் அவளை தொலைச்சிட்டு நான் இப்போ எங்கே தேடிய என்ன பண்ண முடியும்? என் காசு பணத்துக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. கான்டினென்டல் டிஷ், சைனீஸ் ரெஸ்டாரண்ட், ஏகப்பட்ட வெரைட்டியாக சாப்பிட்லாம். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ரசம் சாதம் கொஞ்சோண்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மனைவின்னு ஒருத்தி இருந்தால் அதை சமைச்சு போட முடியும். அந்த சாப்பாடுலாம் இதை பார்த்தா ஃபீலிங் ஆகிடுச்சி. இத்தனை நேரம் எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை. ஹோம்லி தான். மனைவி இல்லைன்னா அது சொல்ல வார்த்தை இல்லாத அளவு துக்கம் மனசில். இதுவே ஃபஸ்ட்டு கணவன் போயிட்டா கூட மனைவி வந்து போராடி பசங்களை வந்து வளர்த்துருவாங்க. ஆனால் மனைவி முன்ன போயிட்டானா அந்த வார்த்தை வந்து யாருக்குமே வந்து அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கிஷோர். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க. நம்னி பாட்டிலேருந்து எல்லாம் இவனோட மனசு தெரியாமல் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போதே ரொம்ப ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்ருக்காங்க மாயா. அப்பா இதாப்பா ஏன்ப்பா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு ஒன்றும் தெரியாதுமா. அவள் ஸ்டேஜ் 4 இருக்க கூட என்னென்னலாம் தெரியுமா என்கிட்ட சொன்னா, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கணும், உங்கள் பிஸ்னஸை வந்து பாருங்கள், இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. என்னம்மா சொல்கிறேன்? நான் எதுக்குமா ஒன்று விட்டுட்டு ஆஸ்திரேலியா வந்து போக முடியும்? என் சொத்தே நீ தான். அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சேதாரம்னா கூட என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டேஜ் 4 இருக்கம்மா, டாக்டர் எப்போ வேணாலும் கெடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்னால் எப்படிம்மா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போக முடியும்? நான் சம்பாரித்து கொடுத்த பணம்லேருந்து எல்லாம் உனக்கு நல்லபடியாக வந்து பார்த்துக்க இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ நாளாக வந்து நான் தப்பு பண்ணிட்டேம்மா, உன் கூட இல்லாமல் போயிட்டேனே, இப்போ காலகாலத்துக்கு நான் வருத்தப்படுற மாதிரி பாவி ஆகிட்டேனேன்னு சொல்லி கதறினேன். எவ்வளோ வாட்டி சொன்னேன். ஆனால் இருப்பினும் நீங்கள் அங்கே இருங்க, நீங்கள் அங்கே இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் நிம்மதிங்கிற மாதிரி சந்தியா வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அது மட்டும் செய்யலை, அவள் இன்னொன்று, நீ வந்து பரதம் கற்றுக்கிறது 2 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கல, இது எல்லாமே வந்து அவளுக்கு தெரியும் சந்தியாவுக்கு. நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, குறிப்பாக வந்து மாயாட்ட கூட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா. என் வாயை வந்து கட்டிப்பட்டா தெரியுமா சந்தியா அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாப்பா? அம்மா தான் உங்களை ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போக சொன்னாங்களா? யாரும் ஸ்டேஜ் 4 இருக்கிறவங்கள விட்டுட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போய் பிஸ்னஸ் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்களா? நான் அப்படி போனேன்னா என்ன காரணம்? முழுக்க காரணம் சந்தியா மட்டும்தான். அவள் தான் போக சொன்னா. அதுவும் சத்தியம் வந்து வாங்கிட்டா உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அம்மா ஏன்பா இது மாதிரிலாம் முடிவு எடுத்தாங்க? சந்தியா வந்து புதிருமா. எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பான்னு அவளுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவள் சொன்னதுனால தான் நான் போனேன். நான் உங்களை செல்ஃபிஷ், உங்களுக்கு பிஸ்னஸ் மட்டும் தான் முக்கியம், ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு நாளும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறப்ப நரகத்தில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சேப்பா, என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி மாயா வந்து கதறாங்க அந்த இடத்துல. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரிம்மா, ரொம்ப நேரம் நம்ம இங்கே இருக்க வேணாம், எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது, சரி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க. கிஷோர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற காலேஜில் ஆன்லைன் மூலிமா படிக்க போறியா, இல்லை இங்கே வந்து படிக்கலான்னு இருக்கியம்மா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லும்போது சீனை வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீ படிக்கக்கூடிய விஷயம்லாம் இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. விருப்பப்பட்டது கிடைக்குமான்னு தெரில, ஆனால் கிடைச்சதை விருப்பப்பட்டதா ஏற்றுக்கிட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. பரவாயில்லப்பா மாயா, நீ இவ்வளோ மாறுவேன்னு எதிரே பார்க்கல. நீங்கள் என்ன நினச்சிங்க உங்கள் பொண்ணை? அவள் ரொம்ப பெரிய மனசுக்காரி, அவள் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து பிச்சை உதறாங்க. இப்போ பாட்டிக்கு என்ன ஆச்சு? எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ ஏன் மாயா புராணத்தை வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க? ஒன்றும் புரியல. அப்படின்னா ரகுராம் மனசையும் மாற்றினதே பாட்டி தான். இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ரகுராம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ தனலட்சுமி வந்து
நிச்சயம் மாயா நல்லபடியாக பார்த்துப்பா. 2 பேரும் ஒத்துமையா ஒரே காலேஜ்லேயே படிக்கட்டும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக பேசினோன்னே, என் புள்ள ஏற்கனவே நிறையா தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை தப்பு பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கலாம். அதுக்கெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரில, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிஷோர், அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. என் பொண்ணு தப்பு பண்ணா நான் என்ன உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டா இருக்க போகிறேன். அது தப்புன்னு தெரிஞ்சு அதை மாற்றிக்க வந்து சொல்லுவாள்ல, அதே மாதிரி நான் எதுவாக இருந்தாலும் மாயாவை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம். நீங்கள் தனலட்சுமியை வந்து எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி மாயாவை பார்க்குறேன்னு சொன்னது உங்கள் பெருந்தன்மை. சந்தியா வந்து இந்த வீட்டுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை வந்து கடைசி வரைக்கும் போகணும், அதுக்காக தான் மாயா வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க சொல்லியிருக்கா. அதை மட்டும் மனசில் நினச்சிக்கங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க நம்ம கிஷோர். இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மாயா இனிமேட் எங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குறோன்னு சொல்லி நாங்கள் எப்படி சொல்ல முடியும், அது எங்களோட கடமையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரகுராம். வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.